அடுத்த 12 மணி நேரத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய மாவட்டங்கள் இருப்பவை திருவள்ளூரும் ராணிப்பேட்டையும் தான். இந்த 2 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இதிலே தற்போது டெல்டா வாசிகள் இனி நிம்மதி பெருமூச்சு விடலாம். டெல்டா தப்பியது என்று கூறலாம். டெல்டாவிலே கடந்த 2 நாட்களாக உண்டு இல்லை என்ற அளவுக்கு மழையை பெய்து தீர்த்துவிட்ட இந்த காற்றழுத்தமானது தற்போது அந்த மேக கூட்டங்கள், காற்றழுத்தத்தின் மேக கூட்டங்கள் நேராக தற்போது சென்னை திருவள்ளூர் பக்கம் திரும்பி இருக்கின்றது. எனவே KTCC என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும், குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய 3 இடங்களிலும் ஆரஞ்சு அலர்ட் என்ற வகையிலே விட்டு விட்டு அவ்வப்போது மழை பெய்யும். கனமழை எப்போதாவது பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விட்டு விட்டுதான் மழை பெய்யும். பெரிய மழை பாதிப்பு இருக்காது என்பதுதான் தற்போது கிடைத்த தகவல். ஆனால் தற்போது மிக மிக அதிகமான மழை எதிர்பார்க்கக்கூடிய 2 பகுதிகளாக 2 மாவட்டங்கள் சிக்கியிருக்கின்றன. ஒன்று திருவள்ளூர், மற்றொன்று ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை வேலூர் வரை, வேலூரிலும் மழை பெய்யலாம். ஆனால் ராணிப்பேட்டையிலே அதிமழை பெய்யக்கூடிய கனமழை பெய்யலாம். அதே போன்று திருவள்ளூரிலும் கனமழை, திருவள்ளூர் மற்றும் தென் ஆந்திர பகுதிகளிலே கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த காற்றழுத்தமானது அந்த பக்கம் நகர ஆரம்பித்து விட்டது என்பதை சொல்லுகின்ற செய்திதான் இது. அதே போன்று ரெயின் டு ராணிப்பேட்டை மாநிலத்தில் இன்று மாலை வரை, இந்த அடுத்த 12 மணி நேரம், இந்த இரவு 10 மணி வரை இது போன்ற சூழ்நிலை தான் பாதிக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வட சென்னை பகுதியிலே அவ்வப்போது மழை பெய்யும். ஆனால் ஒரு 15 நிமிடம் மழை பெய்து விட்டு 1 மணி நேரம் மழை பெய்யாது. அதற்கு பிறகு மழை பெய்யும். விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது. அதற்கு பிறகு மீஞ்சூர், அதாவது திருவள்ளூர் பக்கத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மீஞ்சூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி போன்ற பகுதிகளிலே அதிக மழை பொழிவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற. மாலை முதல் அதிக மழை அந்த இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையிலே டெல்டாவிலே நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுச்சேரி, கடலூர் மற்ற ஆகிய இடங்களில் எல்லாம் தற்போது அந்த மழை அளவு குறைய ஆரம்பித்து விட்டது. இது மிகப்பெரிய மழை இனிமேல் அங்கு இருப்பதற்கான வாய்ப்பில்லை. எப்போதாவது மழை பெய்யலாம். ஆனால் பெரிய அளவு மழை இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்று இந்த ராணிப்பேட்டை, அதே போன்று திருவள்ளூர் மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தையும் பார்க்க வேண்டும். இந்த குறைந்த காற்றழுத்தம் விலகி இந்த பக்கம் அது வடபகுதி பக்கம் வந்துவிட்டது. திருவள்ளூர் ஆந்திரா பகுதி அருகே வந்துவிட்டது. ஆனாலும் கன்னியாகுமரியில இதனுடைய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே கன்னியாகுமரியிலும் கோடியக்கரை பகுதியிலும் மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாலை வரை என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கிறது. ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்திலே இடைவெளி விட்டு கனமழை இடைவெளி விட்டு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போன்று இந்த அடுத்த நாளை காலை வரை இந்த போன்ற நிலை தொடரும். அதன் பிறகு தென் கடலோர ஆந்திரா பகுதி வழியாக அந்த காற்றழுத்தமானது கரையை கடந்து சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதியானது 4 நாட்களில், அதாவது 25ஆம் தேதி வங்கக்கடலிலே வருகின்றதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் கணித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய நிலையிலே மழை என்பது பெருமழை, கனமழை என்பதெல்லாம் குறைந்து இனி மிதமான மழை, லேசான மழை என மழை குறைய ஆரம்பிக்கும். ஆனால் திருவள்ளூரிலும் ராணிப்பேட்டையில மட்டும் இன்று ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 2 இடங்களில் மட்டும் அதிக அளவு மழை பொழிவு இருக்கலாம். தற்போது மழை பொழிவை பார்க்கும்போது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருப்பது சென்னை பகுதியிலே. தற்போது நாம் சென்னையை பார்த்துக் கொண்டிருக்கோம். சென்னையிலே 4 இடங்களிலே கடந்த 12 மணி நேரத்தால், நேற்று காலை 8:30 இன்று காலை 8:30 மணி அளவிலே நீங்கள் பார்த்தீர்கள் 4 இடங்களிலே எண்ணூர், நெற்குன்றம், மதுரவாயல், மேடவாக்கம் ஆகிய 4 பகுதிகளிலே 100 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது. 100 சென்டிமீட்டர் அல்ல, 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது. அதாவது 10 சென்டிமீட்டர். எண்ணூரிலே 12, கிட்டத்தட்ட 118 மில்லிமீட்டர், அதாவது 11.8 சென்டிமீட்டர். நெற்குன்றம், மதுரவாயல், மேடவாக்கத்திலே 10 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. நுங்கம்பாக்கம், சாலிகிராமம், மணலி, வலசரவாக்கம், மணலி ஆகிய இடங்கள் எல்லாம் 90 to 80 மில்லிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது. மற்ற இடங்கள் எல்லாம் பரவலாக மழை பெய்திருக்கிறது. எனவே இந்த மழை பொழிவு இன்று அப்படியே பாதியாக குறையக்கூடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே போன்று நீங்கள் முக்கியமாக தற்போதைய செயற்கைக்கோள் புகைப்படங்களை பார்க்கலாம். தற்போது சேட்டலைட் பிக்சர் என்ற அந்த சேட்டலைட் இமேஜ் இருக்கிறது. அதை பார்க்கும்போது நாம் மிக தெளிவாக அந்த சேட்டலைட் புகைப்படங்களை பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு அந்த மேகங்கள் ஆந்திரா பக்கம் சென்று விட்டது
என்பதை மிக தெளிவாக காட்டுகின்ற காட்சிகள் தான் இவை. அந்த சென்னையை விட்டு திருவள்ளூர் வழியாக திருவள்ளூர் தென் ஆந்திர பகுதிக்கு சென்று விட்டது என்பதை நம்மால் காண முடிகிறது. எனவே சற்று நிம்மதி பெருமூச்சு விடலாம், மழையிலிருந்து தப்பினோம் என்று. ஆனால் திருவள்ளூருக்கு மழை இருக்கிறது, அதே போன்று ராணிப்பேட்டைக்கும் மழை இருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் இங்கு அவ்வப்போது இடைவெளி விட்டு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. தலைநகர் சென்னை வாசிகள் சற்று நிம்மதி பெருமூச்சு விடலாம். பெரிய அளவு மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் தற்போதைக்கு அடுத்த 12 மணி நேரத்திற்கான வானிலை முக்கிய அறிவிப்பு. நேயர்கள்.